கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான பூண்டு சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வேக வச்சுக்கணும். துவரம் பருப்பு, பூண்டு நிறைய உரித்து வச்சுக்கணும். இது வந்து ஹோம்மேடு மிளகாத்தூளுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் வேணும். அப்புறம் ஃபஸ்ட்டு காமிச்சது மிளகா 3, பூண்டு, கருவேப்பிலை அது காமிச்சேன். புளி ஊற போட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் திட்டமாக புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கம்மியாக கூட போட்டுக்கலாம் புளி. அது ஊற வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டாலே போதும். அதில் தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருந்து பாருங்கள், மிளகாய் போட்டு தாளிச்சிடணும். அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை இதில் வந்து ரொம்ப